இப்போ 60 கிலோ சிக்கன் 60 பொறிக்க போனால் அதுக்கு 2 கிலோ சிக்கன் 60 போட்டு தான் போட்டுங்க. 2 கிலோ சிக்கன் 60 போட்டுக்கு அதுக்கு தேவையான உப்பு சிக்கன் 60 மிளகா தூள் 200 கிராம் இருக்கும். மஞ்சள் தூள் 50 கிராம். மஞ்சள் தூள் காய்ச்சி இது காய்ச்சி 50 கிராம் மஞ்சள் பொடி, 200 கிராம் மிளகா தூள், சிக்கன் 60 காரம் இருக்கும், 1 கிலோ பூண்டு, 1 கிலோ இஞ்சி, மசாலா பொடி ஜீரகம் பிரிஞ்சு எல்லாம் கலந்தது 200 கிராம். 3 கிலோ அரிசி மாவு சோள மாவு 3 கிலோ. கலர் கேசரி போடுது 4 பாக்கெட் அடுத்து போட்டு முட்டுவா. வினிகர் 150 ml, மல்லித்தூள் 200 கிராம். அரைச்ச பொருள் அடுத்து போடு. 30 முட்டை 60 கிலோ கறிக்கு. சிக்கனை நல்லா கொட்டி நம்ம கலக்கிங்க. மசாலா நல்லா ஊறணும். இது நல்லா ஊற வச்சு தான் என்ன செய்யணும், பொரிக்கணும். பொரிச்சா தான் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இதில் சிக்கன் கறியில் ஏறி நல்லாயிருக்கும் பொரிச்சு சாப்பிடணும். நல்லா நம்ம கலக்கிங்க. கலக்கி வச்சு தான் பொரிக்கணும். 60 கிலோ சிக்கன் அதுக்குள்ளே மசாலாம் சொல்லியிருக்கேன். எண்ணெய் வந்து 10 லிட்டர் ஊற்றிருக்கு. எண்ணெய் சூடான கோழியை பொரிச்சு எடுக்கணும். வாய் போட்டு பாருங்க. அடுத்து போப்பா மேலே இருக்கு மேலே இருங்க நல்லா அமீரா கேராது இந்த பொறிக்கிறதா போட்டு கோழி வேற வரமா நிறையா போட்டு முதலீடு பொறிச்சு எடுத்தாவது அடுத்த ஈடில் இன்னும் பக்குவமாக வரும் பொறிக்கிறது. பொறிச்சு எடுக்க நம்ம இப்ராஹிம் பாய் காட்டு. நம்ம இப்ராஹிம் தான் பொறிச்சு எடுக்கிறாரு. அந்த மீன் பொறிச்சே இப்ராஹிம் பாய் தான். 8 கிலோ மீன் 50 கிலோ மீன் பொறிச்சாரு இப்ராஹிம் பாய். டாண்டான ஆளு. போட்டோன்னு உடனே கலக்கூடாது. கொஞ்ச நேரம் கலக்கணும். இல்லை மசாலா பிரிஞ்சிடும். இந்த பொறிச்சு எடுத்துங்க. சொல்லி எடுத்து மேலே நம்ம உட்காந்து தாண்டிடுவீங்க. வலுக்கம் தருக்கும். இப்படி உட்காருங்க. எண்ணெயில் போட்டு காளான் மாரி இருக்குது. ரொம்ப சுடுது. வேற பீஸ் எடுங்க. காளான் மாரி இருக்குது. சரி இப்படி வந்துருக்காங்க. பார்ப்போம் ஸ்பீடா அல்லண்ணா கரெக்டாக சூப்பராக பாய் பார்த்துங்க. இவர் தான் செய்யறாங்க. எங்களை அலுவலங்க சிறந்த முறையில் சூப்பராக செஞ்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.